48வது நாளுக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கங்க. அதாவது இந்த பிக் பாஸை நான் இவ்வளோ நாள் பார்த்ததில் நான் சொல்கிறேன். நான் ஒரு கண்டஸ்டன்ஸாக இருந்து வீக்கெண்டில் என்னை ரோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நான் மனசுக்குள்ளே சிரிச்சுப்பேன், வெளியில் அழுகுற மாதிரி நடிச்சுப்பேன். ஏன் சிரிச்சுப்பேன் அப்படின்னா என்னை பற்றி தான் இன்று பேசுபொருளாக மாறியிருக்கேன். அப்போ அந்த வாரம் முழுவதும் நான் ஒரு பேசுபொருளாக இருந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்காக நம்ம சிரிச்சுக்கலாம். இன்னொன்று, நம்ம ரோஸ்ட் வாங்குகிறோம் அப்படின்னாலே நமக்கு ஆர்மிலாம் வந்துடும். இப்போ எக்ஸாம்பிள், போன வாரம் சபரிக்கு ஆர்மிலாம் வந்துச்சு. இந்த வாரம் அந்த ஆர்மிலாம் எங்கே போச்சுனே தெரில. ஏன்னா சபரி நம்மளை ரோஸ்ட் பண்ணிட்டாங்க, நம்ம அமைதியாகிடுவோம் அப்படின்னா ஒரு அமைதியான கேம். அப்படி போனவங்களை யாருமே வரலாறு மன்னிக்காது. 15 வாரமும் இருந்து 15 வாரமும் ரோஸ்ட் ஆகி ஒருத்தர் வெற்றியும் பெற்றார் சீசன் 6ல். நீங்கள் ரோஸ்ட் பண்ணுறாங்களா? நீங்கள் இல்லை, வாட்டர் மலன்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ரோஸ்ட் பண்ணாலும் எது பண்ணாலும் அவருடைய போக்கிலேயே போயிட்டுருப்பார். கரெக்டு. பார்வதி கூட இப்போ கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ரோஸ்ட் யாருக்குன்னு நல்லா தெரிய வருது, சாண்ட்ராவுக்கு தான். ஏன்னா அவங்க தான் சொல்லியிருந்தாங்க பிக் பாஸ் கண்ணை மூடுறது திறக்கிறது பற்றி. அதனால் தெரியுது சேதன்னர் சாண்ட்ராவை தான் ரோஸ்ட் பண்ண போகிறாரு அப்படின்ட்டு. எது வச்சு ரோஸ்ட் பண்ண போகிறாருங்கன்னா, கேம் சரியாக ஆடவில்லை. இந்த வீட்டில் அவ்வளவு கண்ணாடி இருக்குது. அதாவது நான் என்ன பேசுவேன், நான் என்ன யோசிப்பேன் அப்படிங்கிற வரைக்கும் அவங்களுக்கு நாலேஜ் இருக்குது. ஆனால் கேம் ஆடுற நாலேஜ் இல்லையே அப்படின்னு சேதனை வருத்தப்படுறாரு. சேதனனுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நேற்று வெள்ளிக்கிழமை, நேற்று என்ன கிழமை, நேற்று வெள்ளிக்கிழமை, போன வாரம் வெள்ளிக்கிழமையும் லைவ் திட்டத்திட்ட 3 மணி வரையும் நிறைய பேர் பார்த்தாங்க. அதுக்கு காரணம் சாண்ட்ரா தான். அது நல்லதோ கெட்டதோ எதுவோ, ஆனால் அந்த லைவ் பார்க்குற அந்த உங்களுக்கு கமர்ஷியல் தானே, உங்களுக்கு யூனிட் கமர்ஷியல் தானே. எல்லாருமே இந்த வீட்டில் கனித்திரு மாதிரியும் சபரி மாதிரியும் இருந்தால் பிக் பாஸை யாராவது பார்க்க முடியுமா இந்த ஷோவை? சரி, இப்போ சாண்ட்ராவையும் திவ்யாவையும் ஆட்டங்கான வைக்க போகிறீங்கன்னு தெரியுது. அவங்களும் பாரு மாதிரி அமைதியாக போகிறாங்க. ஆனால் பாரு அமைதியாகிறது இல்லை, கமருதீன் அமைதியானார். அதேமாதிரி ஒரு சீசனில் ஷார்ப்பாக வந்தாங்க அருண். ஒரு ரோஸ்ட்டுக்கு பயந்து கேம் விட்டே ஓடி போயிட்டாப்புல. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ரோஸ்ட்டை எதிர்த்து நில்லுங்க. ஆர்மி உருவாகும். போன வாரம் திடீர்னு சபரிக்கெல்லாம் ஆர்மி உருவாச்சு. இந்த வாரம் அவங்க அந்த ஆர்மியை கட்டி காக்கிறதே அவங்களுக்கு பெருசு. ஏன்னா சபரிகிட்டேருந்து ஒரு கண்டென்ட் கூட அதுக்கப்புறம் வரல.